ஹலோ guys, எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024-25. ஸோ இந்த பேட்ச் வந்து நீங்கள் அடுத்தது தயார வேண்டியது ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகணும். ஸோ லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலோடு சேர்த்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து மெடிக்கலும் வந்துருச்சு. அதுக்கு வந்து இன்கேஸ் அது எல்லாமே சேர்ந்து நடக்கிற மாதிரி இருந்துன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெரிய டைம் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து இப்போலேருந்தே ரெடி ஆகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் வந்து ஒரு 5 பாயிண்ட் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இருந்து வந்து பசங்க நிறையா ஷேர் பண்ணது, சில ப்ளஸ் பசங்களுக்காக வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச அனுபவங்களை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முதல் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து 100% ஃபிட்டு அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரே ஒரு உண்மையை மட்டும் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். இந்த உண்மையை வந்து அடிக்கடி உங்கள் மனசில் நீங்கள் சொல்லி பதிய வைங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லோரும் நினைப்போம், உடல் ஆரோக்கியமாக இருக்குது, அவங்க வந்து பயங்கர இரும்பு போல் இருக்குது, ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் அவங்ககிட்ட பேசும்போது தான் தெரியும் அவங்களுக்குள்ளே வந்து என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, சில குறைகள் வந்து பார்த்த உடனே தெரியும், சில குறைகள் வந்து பார்த்த உடனே தெரியாது. அவங்களா சொல்லும்போது தெரிய வரும், இல்லை செக் பண்ணும்போது தான் தெரிய வரும். இப்படிப்பட்ட சூழலில் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது, இந்த உலகத்தில் 100% ஃபிட்டு யாரும் கிடையாது. பட் நானும் வந்து இந்த இடத்துல என்னுடைய வந்து சில குறை நிறைகள் வந்து இருக்கலாம். ஆனால் இந்த தேர்வுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு தகுதியானவனாக இருக்கேன் அதை மட்டும்தான் வந்து நான் கவனத்தில் வச்சுக்கணும். இதுதான் வந்து முதல் பாயிண்ட்டு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே வந்து சில குறைகள் இருப்பதான் நீங்கள் நினைப்பீங்க. இது என்கிட்ட வந்து பேசி என்னுடைய சஜஷன் வாங்கின நிறையா நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னக்கூடிய விஷயம். ஆனால் நான் வந்து இது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்து அங்கே இதை பற்றி கண்டுக்கவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய அந்த மாதிரி இருக்குது. கண் சம்மந்தப்பட்டது நிறைய விஷயங்கள், கையில் வேர்வை வர்றது, தழும்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து பசங்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து இவ்வளோ பயந்தேன், ஆனால் அதை பற்றி வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ இந்த உண்மையை நீங்கள் வந்து நிச்சயம் ஏற்றுக்கணும். அதாவது நீங்கள் பயப்படுற விஷயங்களில் 90% நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு உண்மையை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மீதி 10% இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10% ஏதோ ஒரு குறைகள் வந்து இருக்கலாம். அதை வந்து ஒன்றாவது இருக்கக்கூடிய அந்த குறைகளோடு வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணும். அதாவது வந்து இந்த உலகத்தில் யாருமே 100% ஃபிட் இல்லை அப்படிங்கும்போது, அப்போ நானும் வந்து எனக்குள்ளேயும் சில குறைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற உண்மையை ஏற்றுக்கோங்க. அப்புறம் அந்த உங்களுக்குள்ளே இருக்க குறை வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த செலெக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து பெரிய அளவில் பாதிக்காத அளவுக்கு வந்து இருக்கக்கூடியதாக பாருங்கள். இன்கேஸ் வந்து சில விஷயங்களாக மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு கொழுப்பு கட்டி இருக்கலாம், சிலருக்கு வந்து வேர்வை வந்து அதிகமாக வரலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயந்தான், பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ குறைகள் இருக்குது, அந்த குறைகளை நிவர்த்தி பண்ண வந்து நான் என்னுடைய சைடில் வந்து என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும். அதை சில விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக இருக்கலாம், சில விஷயங்கள் வந்து உளவியல் பூர்வமாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் உட்காந்து யோசித்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஐயோ எனக்கு இந்த குறை வந்துருச்சு, அதுவே இருக்குது, இதுவே இருக்குது அப்படின்னு நீங்கள் பயந்து உங்களுக்குள்ளே நடுங்கி நிற்கிறத விட மாற்ற வந்து அறிவியல் பூர்வமாகவும் உளவியல் ரீதியாகவும் யோசித்து நான் இந்த குறைகளுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்யூஷனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து க்யூர் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அடுத்து அன்னைக்கு உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர இவன் வந்து ஜெயிக்கக்கூடாது, இதில் வந்து அவனுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கக்கூடாது அப்படின்னு யாருமே வந்து நினைக்கவே மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது ஒரு ஃப்ரீ கூல் சூழல் வந்து இருக்கும். இதுதான் 4வது முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, அங்கே வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களே வந்து எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும், அதுக்கு வந்து அவங்க என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. சில ஏன்னா அவங்களும் வந்து வேலை பார்க்குறாங்க, சில குறைகள் வந்து அவங்க வந்து ஓகேன்னு போட்டாங்க அப்படின்னா வந்து நாளைக்கு யாராவது ரிவ்யூ பண்ணும்போது அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகலாம். அப்போ அவங்களுடைய வேலைக்கு வந்து குறைகள் வரலாம். இருந்தாலும் சிலது வந்து அவங்களாம் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் வந்து சில குறைகள் வந்து, அதாவது மைல்டு அக்செப்டன்ஸ்னு சொல்லி உங்களுடைய அது நான் சம்மந்தமாக நிறைய வீடியோ போடுவேன், உங்களுடைய இதுலேயே வந்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி அவங்களை ஜெயிக்க வைக்க நிச்சயம் வந்து கூட இருக்கவங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க முயற்சி பண்ணுவாங்க. அடுத்து 5வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன தான் எல்லா விதத்துலேயும் வந்து எல்லா மாதிரி இருந்தாலும் கூட வந்து டாக்டர் கையில் இருக்குது. அன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய டாக்டர் வந்து கடவுள் மாதிரி. நீங்கள் வந்து எனக்கு தெரியும் நிறைய பசங்க சின்ன குறைகள் அக்செப்டபிள் இல்லை, குறையே இல்லாத மனுஷனாக இருந்தாலும் கூட அவங்க வந்து தோற்று போய், ஏன்னா எனக்குலாம் ஒன்றுமே இல்லைண்ணே, ஆனால் வந்து டாக்டர் எனக்குள்ள ரீமெடிக்கல் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபெயில் போட்டாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய பசங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு அந்த சூழலில் இருக்கிற டாக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் வந்து அந்த டாக்டரை வந்து நீங்கள் வந்து சமாளிக்கணும். ஒருத்தவங்க நீங்கள் ஒருத்தர்கிட்ட போகிறீங்க, அவங்க வந்து சிரிச்ச முகத்தோடு உங்கள்கிட்ட வரவேற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவேன், நீங்களும் சிரிச்ச முகத்தோடு அவங்களோட
கலந்து பேசி சிரித்து ஜாலியாக இருப்பீங்க. இல்லை கிடுகிடுன்னு வெடுவெடுன்னு இருக்காங்க அப்படின்னா நீங்களும் வந்து அவங்ககிட்ட அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்குவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் டாக்டர் வந்து உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணுங்கள். அதாவது அவங்க வந்து நல்லபடியாக பேசி சிரித்து பண்ணணும் அப்படின்னு. அப்போ இதை மனசுக்குள்ளே அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் அதுக்கேற்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும், அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். அண்ட் டாக்டர் வந்து நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஸோ கடைசியாக வந்து டாக்டரோட கையில் தான் இருக்குது. ஆனால் டாக்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சியும் பயிற்சியும் எடுக்கணும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து திரும்ப பாருங்கள். ஏன்னா உங்களுக்குள்ளே வந்து இது விஷயங்கள் தான் வந்து நிறையான சந்தேகங்கள் வரும். இது வந்து எல்லாமே உளவியல் சார்ந்த விஷயந்தான். இதை நீங்கள் வந்து பழக்கத்துக்கு கொண்டு வரும்போது நிச்சயம் நீங்கள் மெடிக்கலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஆல் தி பெஸ்ட்.